Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 2-dimensional analytical geometry exercise 5.5 fifth question in the video solve panna. Parabolic cable of a 60 meter portion of a roadbed of a suspension bridge are positioned as shown below. So diagram question le kuduttanga. Vertical cables are to be spaced every 6 meter along this portion of the roadbed. Calculate the length of first two of these vertical cables from the vertex அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 கோடு வந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இது வந்து 6 meters தள்ளி இருக்கு. Total 60 road bed. அப்போ இந்த சைடு 30, இந்த சைடு 30. 30யை 6ஆல் டிவைட் பண்ணால் 5. அப்போ 5 கோடு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதோட ஹைட்டு 16 கொடுத்துட்டாங்க. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேபிள் இருக்கு பாருங்க, இது 6 மீட்டர் தள்ளி இருக்கா? 6 மீட்டர் தள்ளி இருக்கும்போது இதோட ஹைட் என்ன? எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய் வேல்யூ என்ன? அப்போ இது வந்து 6, y எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததும் அடுத்த ஒரு 6 மீட்டர் தள்ளி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 6, அடுத்த ஒரு 6, டோட்டலாக 12. கரெக்டாக? அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, இங்கே எழுதுறேன் 12, y1ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 6, அடுத்தது 12. இதோட ஒய்யும் கண்டுபிடிக்கணும், 12, y1ல வர ஒய்யும் கண்டுபிடிக்கணும். சரியா? அண்ட் இது வந்து நமக்கு வெர்டெக்ஸ் கிடையாது, இதுதான் நமக்கு டச் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருந்து, அப்போ எக்ஸோட வேல்யூ 0, ஒய் வேல்யூ வந்து 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம வெர்டெக்ஸாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியான சம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், வெர்டெக்ஸ் எழுதிடலாம். வெர்டெக்ஸ் வந்து h, k, அதோட வேல்யூ 0, 3. அண்ட் இது என்ன, பேரபோலா, ஓப்பன் அப்வர்ட் எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் ஆஃப், அதை எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் parabola open upwards. அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்னா, x square is equal to 4ay. ஆனால் நமக்கு vertex இருக்கு. அப்போ x minus h whole square is equal to 4a into y minus k இல்லையா? இப்போ இதில் வந்து vertexோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து vertex சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ x minus 0 whole square is equal to 4a into y minus 3. இப்போ இங்கே வரணும், இது 30, டோட்டலாக 30. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டோட்டல்? கொஷனில் வந்து இந்த சைடு கொடுத்துருப்பாங்க 16 அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம். -30, 16. இந்த பாயிண்ட் -30, 16 lies on, இது நம்பர் 1ன்னு எடுத்தால் lies on 1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? -30 minus 0 whole square is equal to 4a into y இருக்கிற இடத்துல 16 இல்லையா? y இருக்கிற இடத்துல 16 minus 3. அப்போ தான் 4a வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். -30 whole square, -0னா -30 தானே? அப்போ 900, மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். is equal to 4a into 16ல 3 போனால் 13. அப்போ 900 divided by multiplication இருக்க 13 divided byல கொண்டு வந்துடலாம், which is equal to 4a. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x minus 0வை இனி நான் xன்னு எடுத்துக்க போகிறேன், x square அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். x square is equal to 4aக்கு பதிலாக என்ன எழுதணும்? 4aக்கு பதிலாக 900 by 13 into y minus 3. இப்போ அடுத்து 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து 6 y, 6, y கண்டுபிடிக்கணும். அப்புறம் 12, y1. அப்போ கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்கலாமா? கேஸ் 1ஓட பாயிண்ட் என்ன, அட் 6, y, yயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சேம் இப்போ இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்க. ஸோ சப்ஸ்டியூட் 6, y இன் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 square is equal to 900 by 13 into y minus 3. 6 square 36. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் 13 மேலே வந்துடும், 900 கீழே வந்துடும், y minus 3 மட்டும் இருக்கும். இப்போ 3 1s are 3 2s are 3 3s are 9, 2 0.
2 6 are 2 150, திருப்பி 2 3s are 275, திருப்பி 3 table 3 1s are 325s are clear. இப்போ பேலன்ஸ் நமக்கு வந்து 13/25 இருக்கும். இந்த -3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ +3ன்னு மாறிடும், which is equal to y. 25 into 3 மல்டிபிள் பண்ணல, எல்சிஎம் எடுக்கலாம். 25 into 3 75 plus 13 அப்போ 88 88/25 which is equal to y. 88/25 பண்ணலாம். 25 3 times 75 13 பாயிண்ட் வச்சா 0 எடுத்துக்கலாம். 5 into 25 125, மறுபடியும் பேலன்ஸ் 5 வரும், பாயிண்ட் இருக்கனால 0. 2 times 25 2 times 50. ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 3.52 மீட்டர் is equal to y. அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து 6 மீட்டர் தள்ளி வர ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது 12, y1 சேம் இதே மாதிரி தான் நம்ம கேஸ் 2ன்னு எழுத போகிறோம். பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் equation 2ல. அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2ஓட பாயிண்ட் என்ன? 12, y1 lies on equation 2. Therefore substitute, இப்படி எழுதினாலே understood, திருப்பி என்ன எழுதிக்கலாம்? Substitute 12, y1 in equation 2. அப்போ x square 12 square is equal to 900/13 into y பதிலா y1 minus 3. இதுதானே சால்வ் பண்ணோம். 12 square வேல்யூ 144 into 13 மேலே வந்துடும், 900 கீழே இருக்கும், which is equal to y1 minus 3. இப்போ இதை சால்வ் பண்ணோம். 2 டேபிள் 2 7s are 14, 2 2s are 2 450 times திருப்பி 72 45. 9 டேபிள் 9 8s are 72, 9 5s are 40 0. திருப்பி 8 டேபிள்னா திருப்பி 8 வந்து 2 டேபிள் 2 4s are 8, 2 25s are. இப்போ 4 into 13/25, அப்புறம் -3 இந்த சைடு வந்தால் +3 is equal to y1. 4 into 13 எவ்வளோ பார்த்துடலாம்? 12 52. இப்போ 52 plus 25 into 3 75 divided by 25 is equal to y1. இப்போ 75 ஆட் பண்ணோன்னா 7 127. 127/25 is equal to y1. மறுபடியும் 127 25 ஆல் டிவைட் பண்ணால் 4 இல்லை 5 டைம்ஸ் வந்து 125. 2 பாயிண்ட் வச்சா 0, இன்னொரு 0 எடுத்தால் 200, அப்போ 8 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 5.08 மீட்டர். இது வந்து y1ஓட வேல்யூ. இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். சொல்யூஷன் length of the first vertical cable from the vertex is 3.52 meter. இது அடுத்து second vertical cable னு எழுதுவோம். length of the second vertical cable from the vertex is 5.08 meters. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.